சிறப்பாக செய்கிறதையே பழக்கமாகவும் திறம்பட செய்கிறதையே வழக்கமாகவும் கொண்டிருக்கக்கூடிய நம்ம மணமேல்குடி தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் இன்னைக்கு இறைமக்கள் எல்லாருமே தங்களுடைய குழந்தைங்களை அழைச்சிக்கிட்டு பைக்லையும் கார்லையும் நடந்தும் ஆட்டோலையும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா, மாசில்லா குழந்தைகள் தினத்தை கொண்டாடுறதுக்காக தான் இந்த விசேஷம். சரி, மாசில்லா குழந்தைகள் தினத்தில் என்ன அப்படி விசேஷம்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, குழந்தைங்களுக்கு நிறைய கலை போட்டிகள் நடத்தப்பட இருக்கு. அதாவது 1லிருந்து 3ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவியர், 4லிருந்து 6ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவியர், 7லிருந்து 10ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவியர், அதற்கு அப்புறம் 11லிருந்து பெரியவங்க வரைக்கும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்குமே நிறைய போட்டிகள் திட்டமிட்டிருக்கிறோங்க. என்னென்ன போட்டிகள்னு பார்த்தீங்கன்னா, பாடல் போட்டி, திருவிவிலியத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை ஒப்புவிக்கிற மனப்பாட போட்டி, கோலப் போட்டி, ஓவிய போட்டி, நடன போட்டி அப்படின்னு நிறைய போட்டிகள் இருக்குது. பெரியவங்களுக்கான கும்மி அடிக்கிற போட்டியுமே இருக்குது. இங்கே வந்த இறைமக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வந்தாங்க. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே பங்கு தந்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் அன்போட வரவேற்றாங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்லா ஏற்பாடுகளையுமே வச்சுருந்தாங்க. நம்ம பிள்ளைங்களும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்கங்க. தினத்தை முன்னிட்டு எமது பங்கில் எல்லா முயற்சிகளும் பணிகளும் நடந்து வருகின்றன. அத்தகைய முயற்சிகளில் ஒன்றானது இந்த மாசில்லா பள்ளிகள் தினத்தில் பள்ளி பிள்ளைகளுக்கு போட்டிகள் வைத்து எல்லோரையும் ஒரு குடும்பமாக ஒரு திரு அவையாக கட்டி எடுக்க வேண்டிய சூழலும் கட்டாயம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் எங்களை இங்கு ஒன்று கூட்டியதற்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது எத்தனை நன்று, எத்தனை இனியது என்ற வாக்குறுதி இணங்க இங்கே வரை குடும்பமாக புழுங்கியிருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். எங்கே 2-3 பேர் கூடிய 4 நாள் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் என்னுடைய பிரசனத்தை கொடுப்பேன், வாழ்வழைப்பேன், நிறைந்த ஆசிரியை கொடுப்பேன் என்ற வாக்குக்கு இணங்க இங்கே விழுவியக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். அவர்களையும் அவர்களை தயாரித்து அனுப்பிய பெற்றோர்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். நிறைந்த ஆசிரியரையும் வல்லமையும் சிறு பிள்ளைகளில் வரவிடுங்கள், அவர்களை கடத்த வேண்டாம் என்று கூறியவரே, சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறோம். அந்த சமூகத்தில் நிறுத்தி வைத்திருக்கிறோம். இப்பிள்ளைகளுடைய ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி அடைய வேண்டுமாய் உள்ள நிறைவேற்றப்படுகிறார்கள். இப்பிள்ளைகளுக்கு அவர்கள் ஆரோக்கியத்தை காணும். இவர்கள் படித்துக்கொண்டிருக்கக்கூடிய படிப்புகளில் கவனத்தை செலுத்த மேலாமை ஞானத்தை காணும் என்று வேண்டுகிறது. என் பங்கு பிள்ளைகள் சிறந்த விதத்தில் வளர வேண்டுமாய் நிறைவேற்றப்படுகிறார்கள். இவர்களை தேர்வு செய்ய வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களையும் கண்ணீரையும் அன்புடன் உங்களிடம் ஒன்றைக்கிறோம். அவருடைய திறமைகளுக்கு ஏற்றாற்போல இவர்கள் மதிப்பீடு செய்ய அதற்குரிய விதமாய் விடுதலைகிறோம். ஏதாமே நீங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைய நாள் முழுவதிலிருந்து நீங்கள் ஆசிரியரையும் கோல போட்டி, உண்ணி போட்டி, நடன போட்டிக்கு என்ன வந்திருக்கக்கூடிய பெரியவர்களையும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக்கொள்கிறோம். அவர்களையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் எங்களால் கிறிஸ்து வழியாக என்றாடுகிறோம். ஆமென். எங்களுக்காக
முதல் போட்டியாளர் பேர் வந்து நிஷா.
உன்னதத்துக்கு கடவுளுக்கு மாட்சி உண்டாகுது அப்படின்னு பாடணும். நீங்க ஏதோ உன்னதங்களில் பாட போகலாம், அவன் பூச வைக்க போகிறோம் அப்படின்னு நினைச்சேன். ஆக உன்னதத்துக்கு கடவுளுக்கு மாட்சி உண்டாகுங்க என்று சொல்லி அருமையாக பாடி அந்த வானதூதர்களுடைய வார்த்தையை எடுத்துரைக்கக்கூடிய சிறுவனுக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை